நியூஸ் நேயர்களுக்கு இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். கடந்த 40 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் கடந்த 25 ஆண்டுகளாக முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் என்ற இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். சார், உங்க முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்துடைய நோக்கம் என்ன? எதற்காக வேண்டிய அந்த அரசியல் கட்சியை நீங்க தொடங்குனீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு மேடைகளை உரையாற்றி பணியாற்றினேன். அப்போது 1990-91 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் பால்வள சேர்மனாக உங்களை நியமனம் செய்கிறேன் என்று திண்டிவனத்திலே என்னை அழைத்து உட்கார வைத்துவிட்டு அனைவரும் வந்த பிறகு என்னை அந்த பதவியிலே நியமனம் செய்யாமல் அனுப்பி வைத்தார்கள். அதிலே விரக்தி அடைந்த நான் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தபோது முஸ்லீம் மக்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியிலே அவருடைய உழைப்பை வாங்கி கொண்டு அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தர இயலவில்லை, முடியவில்லை, தர விரும்பவில்லை என்ற அந்த நிகழ்வை அறிந்து நான் இந்த சமுதாய மக்களுக்கு அரசியல் ரீதியாக அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும். தமிழகத்திலே உள்ள முஸ்லீம்களுக்கு 15% கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருச்சியிலே 1994 மார்ச் மாதத்தில் ரோஷன் மஹாலில் 400 பேரை திரட்டி முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து இன்று வரை இந்த சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறேன். என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 11,457 உலமாக்களுக்கு இலவச சைக்கிளை கொடுத்தார் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் மற்ற இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தது, இஸ்லாமிய கட்சிகள் இருந்தது. அவங்களோட சேர்ந்து பயணிக்காம நீங்க ஏன் தனிப்பட்ட முறையில் இயக்கம் ஆரம்பிச்சீங்க, கட்சி ஆரம்பிச்சீங்க? அதாவது நான் கட்சி ஆரம்பிக்கும் போது முஸ்லீம் லீக் இருந்தது. அதிலே பிளவுபட்டு சமது, லத்தீஃப் ஆக 2 அணியாக அந்த இயக்கங்கள் இருந்தது தவிர வேறு எந்த முஸ்லீம் அமைப்புகளும் தமிழகத்தில் இல்லை. நான் தான் ஆரம்பித்து முதலாக தமிழகத்திலே முஸ்லீம்களுக்கு 15% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் கொடுத்ததோடு முத்துப்பட்டை கலவரத்திலே பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி வருகிறேன். நீங்க 25 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சதா சொல்றீங்க. ஆனா இந்த 25 ஆண்டுகள்லையும் நீங்க ஏன் தேர்தலில் போட்டிடாத காரணம் என்ன? தேர்தல் அரசியல் பண்ணாத காரணம் என்ன? தேர்தலில் போட்டியிட்டோம். 1998 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். 96 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான் மதிமுக ஆதரவாகவும் அதிமுக ஆதரவாகவும் வாபஸ் வாங்கிவிட்டேன். ஏன்னா நான் அன்றைய காலகட்டத்தில் என்னிடம் பணம் கிடையாது, என்னுடைய கட்சியிலும் பணம் கிடையாது. அப்போது இருந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அதுல்ய மிஸ்ரா அவரிடம் நான் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தேன். தேர்தல் திடீரென்று வந்துவிட்டது, எனவே நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்கள், எலெக்ஷன் முடிஞ்சதும் கலெக்ஷன் பண்ணி கட்டிவிடுகிறேன் என்று நான் சொன்னேன். அவர் சிரித்து கொண்டே தேநீரை வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டார். எனவே சிந்தித்து பார்த்து வேறு வழியில் நாம் வெற்றி பெறவோ பணம் செலவழிக்க முடியாது என்ற எண்ணத்திலே நான் அந்த போட்டியிலிருந்து விலகி நாடாளுமன்ற தேர்தலில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஆதரவளித்தேன். அவர் வெற்றி பெற்றார். ஆனால் நீங்கள் 27 காலமாக அரசியல் தேர்தல் அரசியல் நீங்கள் ஈடுபடல. அதுக்கு பின்னாடி ஈடுபடல. தேர்தல் அரசியலில் ஈடுபட போகின்ற பொழுது நீங்க ஏமாற்றப்பட்டதால நீங்க அந்த அரசியல் தேர்தல் அரசியல் விலகிட்டீங்க, அப்படித்தானே? இல்ல, தேர்தல் அரசியல் விலகல. தேர்தல் அரசியல் இருக்கிறோம். பட் பொருளாதாரம் தேவைப்படுது. மக்களுடைய அந்த கவனத்தை திசை திருப்பதற்கு அந்த பணம் தேவைப்படுது. அதனால சரி, நம்ம அதாவது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் பணம் இல்லை, அரசியலில் யார்கிட்டையும் போய் கை நீட்டாத காரணத்தால்
நான் வந்து அந்த தேர்தலில் நிற்கலாம், நான் தேர்தல் நிற்கணும் அப்படின்னு 10 பேரை உருவாக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. இல்லை மற்ற சிறிய உங்களுக்கு பின்னால் துவங்கப்பட்ட சிறிய அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஜாதி அரசியல் கட்சி உள்பட இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா தேர்தல் நின்று அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா 1 தொகுதி 2 தொகுதியும் கேட்டு வாங்குறாங்க பெரிய பெரிய கட்சிகள் எடுத்த திமுக அதிமுகவில். நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு களம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு 2 தொகுதிகளை வந்து பணம் இல்லைன்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக வேண்டி தவிர்த்து கொள்ள முடியும். முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு களத்தினா அதனால அதை சமாளிக்க முடியாதா? காரணம் என்ன? இல்லை, அதாவது எப்படின்னா இன்றைக்கு, அதாவது அன்றையிலும் சரி இன்றைய வரையும் சரி, அன்றிலிருந்து இன்று வரை ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி கொடுத்தால்தான் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதிகமாக கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு தமிழக மக்களிடையே உருவாகி இருக்கிறது. என்னதான் அந்த ஒரு கட்சியை அவர்கள் தேர்தலுக்கு முன் விமர்சித்தாலும் தேர்தல் என்று வரும்போது யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்கின்ற ஒரு நிலையில் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் எந்த அரசு அமைந்தால் இந்த சமுதாயத்துக்கு நலம் தரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மக்களிடையே அதற்கு ஆதரவாக நாம் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்க. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா பிஜேபியுடைய ஆதரவு நிலைப்பாடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் என்ன செய்யுதுன்னா பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை வந்து என்ன செய்யறதுன்னா எடுத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இப்போ அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? அதுவும் பிஜேபியுடைய ஆதரவுல இருந்து அந்த ஆட்சி செய்கின்ற பொழுது நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க காரணம் என்ன? அதாவது நான் வந்து திமுகவில் உறுப்பினர் இருந்தேன் தவிர கட்சி முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு என்ற கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவுக்கு நான் ஆதரவு ஒரு சமயம் கொடுத்தேன். அதாவது 2001 மக்கள் தமிழ் தேசம் தலைவர் கண்ணப்பனோடு இணைந்து நாங்கள் சீட்டு போய் கேட்டோம். எங்களுக்கு புவனகிரி ஒதுக்குனாங்க. கடைசியில் வந்து அந்த இந்தியன் பேங்க் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் புவனகிரியிலே நான் நிற்பதாக, அதாவது அவர் நிற்பதாக சொல்லி கண்ணப்பனிடம் மிகுந்த பிரயாசைப்பட்டதனால் நான் அங்கே நிற்க முடியவில்லை. பிஜேபி என்ற வகையிலே திமுக தான் பிஜேபியை தமிழகத்தில் முதலில் இறக்குமதி செய்தது. எப்படி செஞ்சிச்சு? எதை வச்சு சொல்றீங்க? அந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற போது திமுக பிஜேபி கூட்டணியிலே அமைச்சர் பதவியிலே அங்கம் வகித்தது. காங்கிரஸ் கட்சி தோளிலே கை போட்டு முஸ்லீம்களை முதுகிலே குத்தியது, பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக குத்துகிறது. ஆக இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரையில் 1998-99 கோவையிலே பிஜேபி கூட்டணியிலே ஆட்சியில் இருந்தபோது கோவையிலே நடைபெற்ற கலவரத்தில் 19 முஸ்லீம்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அங்கே குத்தி கொல்லப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் திமுக ஆட்சியிலே தான், கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலே தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இன்று வரை அவர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்களை பயமுறுத்தும் நோக்கமாக பிஜேபி வந்தால் கலவரம் நடக்கும், பிஜேபி வந்தால் இஸ்லாமியர்கள் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு பொய்யான கட்டுக்கதையை திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற காரணத்தால் தான் முஸ்லீம்கள் பிஜேபியை எதிரியாக நினைக்கிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றுதான். முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு பொறுத்தவரையில் இந்த நிலையை மக்களிடம் எடுத்து காட்டுகிறோம். அதிமுகவுக்கு இன்றைக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே தமிழகத்திலே முஸ்லீம்களுக்கு எதிரான எந்த கலவரமும் இல்லை. அந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலும் இஸ்லாமிய மக்களுக்கு பெருத்த அளவில் பாதிப்பில்லை. இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக மத கலவரம் இல்லாமல் மகத்தான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு அதிமுக ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க வந்து அதாவது பிஜேபி வந்து ஆட்சியில் வந்து இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கூட்டணி வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி தான் இன்னைக்கு பிஜேபி வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கட்சியோட ஒருத்தவங்க கூட்டணி அதிமுக கூட்டணியோடு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாய பிரச்சனையில கூட வந்து அதிமுக எம்பி வந்து என்ன செய்யறாருன்னா தேனி சார்ந்த அதிமுக எம்பி வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கின்ற ஒரு அரசியல் செய்கின்ற அதிமுகவுக்கு எப்படி நீங்க ஆதரவு கொடுக்கலாம்? அதாவது என்னை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற போது நாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம்.
இதே திமுக ஆட்சி வந்தாலும் கூட மத்திய அரசு கொண்டு வருகின்ற சட்டங்களை அவர்கள் எதிர்த்து வாக்களிக்கவோ எதிர்த்து போராடவோ முடியாது. ஏனென்று சொன்னால், உதாரணத்திற்கு மத்தியிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலே தான் என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு திமுக ஆதரவளித்தது. அந்த என்ஐஏ சட்டத்தால் தான் இன்று வரை இஸ்லாமிய மக்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் விசாரணை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். எனவே எந்த ஆட்சி மாநிலத்தில் இருந்தாலும் மத்திய அரசு பெரும்பான்மையாக இருக்கின்ற போது அவர்கள் கொண்டு வருகிற சட்டங்களை எதிர்த்து இவர்கள் குரல் கொடுக்கத்தான் முடியுமே தவிர இவர்களால் அந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நிறுத்த முடியாது, தடைபட முடியாது என்பதை என்னை போன்ற மூத்த அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். திமுக விட்டுட்டு நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு காரணம் வாரிசு அரசியலா இருக்குங்கிற காரணத்துக்காக இல்லையா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல, வாரிசு அரசியலும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுகவை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு அவர்கள் சரியான முக்கியத்துவம் தருவதில்லை. 1967 ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையிலே எந்தவித நன்மையும் திமுக ஆட்சியில் இல்லை. உதாரணத்திற்கு 3.5% இடஒதுக்கீடு தருகின்ற நான் 15% கேட்டேன் இடஒதுக்கீடு. ஆனால் 3.5% கொடுத்தார். ஏன் ஒரு 0.5% சேர்த்து கொடுத்தால் என்ன? அதில் என்ன 0.5% குறைத்து கொடுப்பது? 4% கொடுத்துருக்கலாம் அல்லவா? ஆக இதிலிருந்தே கருணாநிதியின் திமுகவின் உள்நோக்கம் தெரியும். அதனால்தான் நான் தொடர்ந்து இன்றைக்கு திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் திமுக எதிர்க்கிற முஸ்லீம் கட்சி நீங்கள் ஒரு ஆளாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுகவோட பல ஆண்டுகளாக முஸ்லீம் லீக் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய சின்னத்தில் தான் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா போட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆரம்ப காலத்தில் சமது சாஹிப் காலத்திலேருந்தே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டமைப்போடு இருந்து பெரிய ஒரு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு திமுகவை எதிர்க்க காரணம் என்ன? அதுதான் சார், அதாவது முஸ்லீம் லீக் இன்னைக்கு சொல்கிறாங்க திமுகவை அடிமைன்னு சொல்கிறாங்க. அது முஸ்லீம் லீக் என்ன பெருசாக சாதிச்சிச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதாவது சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம் லீக் சாதித்தார்கள், போராடினார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் திமுக ஆட்சி கட்டில் ஏறி இருப்பது சிரமம். ஆக தொடர்ந்து முஸ்லீம் லீக் ஆதரவளிக்கிறது. ஆனால் அவர்கள் பெறக்கூடிய சீட்டோ 1, 2, 3 அளவிலே ஒற்றைப்படையை தான் இருக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் திமுக விட்டு இவர்கள் முஸ்லீம் லீக்கினுடைய செய்த மாபெரும் தவறினால்தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் திமுக என்று அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை பேச்சாலேயே மயக்கப்படுகிறார்கள். முஸ்லீம் சமுதாயம் பேச்சுக்கு மயங்கிக் கொண்டிருக்கிறது. வேறு எந்த லாபமும் இஸ்லாமிய மக்களுக்கு இல்லை என்ற அடிப்படையிலே தான் இதை முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் அறிந்த காரணத்தினால்தான் இந்த ஏமாற்றை, இஸ்லாமியர்களை ஏமாற்றக்கூடிய முஸ்லீம் லீக் திமுகவுடைய கட்சியினுடைய முகத்திரையை கீழ்த்தெறிய வேண்டும், இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் முஸ்லீம் உரிமை பாதுகாப்புகளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இது முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதிவலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் செஞ்சது. அதை இன்னைக்கு தமிழகத்தில் எதிர்த்து போராடுகின்ற பொழுது திமுக மிகப்பெரிய ஒரு குரலாக ஒலித்தது. நீங்க திமுகவுக்கு முஸ்லீம்கள் திமுக என்ன செய்யுதுன்னா முஸ்லீம்களுக்கு பாதகமா இருக்குன்னு தான் சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்த காலகட்டத்தில் கூட அதிமுக என்ன செய்யல, ஒரு சப்போர்ட் கூட பண்ணல, சிஏ என்ஆர்சி வேணாம்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா திமுக அதனுடைய தலைவரும் அந்த திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களும் தான் என்ன செஞ்சாங்கன்னா, தமிழகத்தில் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அங்கங்கே போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள் என்ன கலந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு என்ன செஞ்சாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முஸ்லீம்களோட கை கொடுத்து. நீங்க எப்படி திமுக முஸ்லீம்களுக்கு எதிரியாக அல்லது திமுக முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை அமைச்சு கொடுக்காத கட்சியின் எந்த விதத்துல நீங்க எந்த பார்வையில நீங்க சொல்றீங்க? அதாவது சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வருகின்ற போது திமுக பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்தது. சும்மா அதாவது பெயரளவுக்கு எதிர்த்து பேசிட்டு வெளிநடப்பு செஞ்சுறாங்க. வெளிநடப்பு என்றாலே ஆதரவு என்பதுதான் அரசியல் ரீதியாக அர்த்தம். அதே போல இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா விவசாயியுடைய அந்த மசோதாவுக்கு திமுக வெளிநடப்பு தான் செஞ்சிருக்கு. அதுதான் பாயிண்ட். அதாவது இந்த ஒரு ஏமாற்று தான் திமுக. அதாவதுங்க
என்ஆர்சி சிஏஏ சட்டத்தில் அதிமுக வாக்களித்தது 11 எம்பிக்கள் சொல்றாங்க. ஆனா அந்த அந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற போது மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அஸ்ஸாம் பிரச்சனையில உள்ள வெளிநாட்டு முஸ்லீம்களுக்கு தான் பிரச்சனை தவிர உள்நாட்டு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னதை நம்பி அதிமுக வாக்களித்தது. ஆனால் அதே அந்த என்ஆர்சி சிஏஏ போராட்டத்திலே இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் போராடிய போது, ஷாஹீன்பாக் போராட்டங்களின் போது பல்வேறு மாநிலங்கள் ஊபி உள்ளிட்ட டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு, தடியடி போன்ற வழக்குகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் எந்த இடத்திலும் முஸ்லீம்களுக்கு எதிராக அதிமுக அரசு தடியடியை நடத்தவில்லை, வழக்குகளை பதிவு செய்யவில்லை, சிறைச்சாலையில் அடைக்கவில்லை என்பதை இங்கே நான் குறிப்பிட வருகிறேன். அந்த வகையிலே இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். வண்ணாரப்பேட்டை வந்து ஷாஹீன்பாக் ஆரம்பிக்க போகும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து, தடியடியெல்லாம் நடந்தது. அதில் வந்து ஒரு பிஜேபி காரணி சேர்ந்த சேர்ந்த நபர் போலீஸ் உடையில வந்து அடிச்சாங்கிற ரிப்போர்ட்லாம் நமக்கு ஊடக வாயிலாகவும் நம்ம தெளிவாக இருக்கு. நீங்க எப்படி வந்து அதிமுக வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொல்லலாம்? இல்லை, அதாவது எப்படின்னா அதை வந்து உருவாக்குனதே, திட்டமிட்டு உருவாக்குனதே திமுக போன்ற கட்சிகள் தான். ஏன்னா ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய மக்களிடையே வந்து தாக்கப்படுகின்ற போது அதை வைத்து அரசியல் செய்யலாம் சொல்லி திமுக வந்து சிஏ என்ஆர்சி போராட்டத்துக்கு எதிர்ப்பாக இருக்க போது முஸ்லீம்களுக்கு வந்து ஆதரவு நிலை இருக்கின்ற பொழுது அவங்களே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. அதுதான் சார் அரசியல். அதாவது ஒரு பிரச்சனையை பூஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் போது அதை எதிர்த்து அந்த பிரச்சனையை கலைப்பதற்கு, அந்த மக்களை கலைப்பதற்கு போலீசார் லட்டி சார்ஜ் செய்யும் போது, வழக்குகள் பதிவு செய்யும் போது அதை எதிர்த்து ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு அதிமுக எதிர்ப்பலை உருவாக்கலான்ற திட்டமிடல் தான் அது வந்து அதுதான் உண்மை. அங்கே வந்து அந்த நேரத்தில் வட மாநில போலீஸ் அதிகாரி வந்து அதை வந்து இது பண்ண பின்னாடி நீங்கள் வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாடு ஏற்கிறதுக்கு காரணம் தான் திமுகவை இந்த அளவுக்கு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழலா? இல்லை, அதாவது திமுகவுடைய ஏமாற்று அரசியல் எனக்கு தெரியும். அதாவது பாம்பின் கால் பாம்பரியம். நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் பண்ணக்கூடியவன். அப்படின்னும் போது அந்த அதுவும் திமுகவில் இருந்து வந்தவன். அதனால அவருடைய நிலைப்பாடு திமுக தொண்டன் என்ன, அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் இந்த ஏமாற்று அரசியல், அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. என்னைக்காவது திமுக கட்சியில முஸ்லீம்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்காங்களா? கட்சியில இல்ல 10 சீட்டு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. 3 சீட்டு கொடுப்பாங்க, 3 சீட்டு மேல தர மாட்டாங்க. அப்ப வந்து நீங்க சொல்றதை பார்த்தா ஓட்டுக்காக வேண்டி முஸ்லீம்களை திமுக பயன்படுத்தி கொள்கிறது, அப்படிதான் அதுதான் உண்மை. இப்போ முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஓட்டு முஸ்லீம்களுக்கே என்ற ஒரு முழக்கத்தை கடந்த 4 மாதங்களாக பேஸ்புக் வாயிலாக இன்றைக்கு பரப்பிக் கொண்டு வருகிறது. அது இஸ்லாமிய இளைஞர்களிடம் அது மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த முஸ்லீம்கள் ஓட்டு முஸ்லீம்களுக்கே என்ற ஒரு தாரக மந்திரம் வந்து எந்த அளவுக்கு பயனளிக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் எந்த முஸ்லீம் கட்சிகளும் சொல்ல முடியாத ஒரு, சொல்வதற்கு தைரியம் இல்லாத ஒரு முழக்கம் இது. ஏனென்று சொன்னால் அப்படி அந்த முஸ்லீம் கட்சிகள் சொல்லுகின்ற போது அவர்கள் சார்பாக நிற்கக்கூடிய 2-3 வேட்பாளர்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இன்றைக்கு 25 தொகுதிகள், குறைந்தபட்சம் 25 தொகுதிகள் முஸ்லீம்களுடைய வாக்காளர்களால் வாக்களித்தால், ஒன்றுபட்டு வாக்களித்தால் 25 தொகுதிகளில் முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும். குறைந்தது 60,000 70,000 வந்து வாணியம்பாடில் 66,000 ஓட்டு. இந்த முஸ்லீம்கள் ஓட்டே முஸ்லீம்களுக்கே அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு எதுவும் ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபார்முலான்னா என்னங்க, அதாவது வந்து முஸ்லீம்கள் ஒரு தொகுதியில் 60,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 60,000 சொன்ன மாதிரி பார்த்தா இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் வந்து தொகுதியில் அங்கங்க பிரிச்சுல வச்சிருக்காங்க, ஓட்டுகளை பிரித்துல வச்சிருக்காங்க. அப்படியே வந்து நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கே அப்படிங்கிறத அந்த உங்களுடைய அந்த தாரக மந்திரத்தை வந்து நம்ம எப்படி செயல்படுத்த முடியும்? இல்லை, அதாவது எப்படின்னா பிரித்து வைத்திருந்தாலும் குறைந்தபட்சம் இன்னைக்கு 50,000க்கு மேல் பல்வேறு தொகுதி 20, 25 தொகுதி 30 தொகுதிக்கு மேலே இருக்குது. உதாரணத்துக்கு வாணியம்பாடி 66,000 ஓட்டு. திருச்சியில் ஒரு 2-3 தொகுதிகள் இருக்கும்போது அந்த தொகுதிகளில் வந்து பல்வேறு இடத்துல திருச்சியில் 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு முஸ்லீம் ஓட்டு, விழுப்புரத்தில் 50,000 ஓட்டுக்கு மேலே இருக்குது, அறந்தாங்கில் 60,000 ஓட்டுக்கு மேலே இருக்குது, வேலூரில் 50,000 ஓட்டு இருக்குது. இப்படி பல்வேறு தொகுதிகளில் 20-30 தொகுதிகள் மேலே 50,000 60,000 ஓட்டுகள் இருக்குது.
அந்த 50,000 60,000 ஓட்டுகள் வந்து ஒருங்கிணைந்து அந்த 50,000 60,000 ஓட்டுகளை மட்டும் வச்சு முஸ்லீம்கள் ஓட்டு முஸ்லீம்களுக்கே சொல்றதுனால வந்து அந்த ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஜெயிச்சிருவாரா? முடியும். எப்படி என்று சொன்னால் திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, இன்னொரு அணி நிற்கும், முஸ்லீம் ஒரு அணி. அப்போ ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் ஓட்டிருக்காங்க, 2 லட்சம் பேர் ஓட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 50,000 60,000 முஸ்லீம் வாக்காளர்கள் ஒருங்கிணைந்த முஸ்லீமுக்கு வாக்களிக்கும் போது மற்ற 3 அணியும் ஓட்டுகளை பிரிக்கும் போது இவர் முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உதாரணத்திற்கு 50,000 நபர்களும் வந்து முஸ்லீம் வேட்பாளர்களுக்கே வாக்களிப்பாருங்கிறது ஒரு எந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியும்? வாக்களிக்கணும்ன்றதான் நாங்கள் முயற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா திமுக ஆதரவு நிலைப்பாடுல உள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க, காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடுல உள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க, அதிமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க, அதுകൊണ്ട് இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லீம் லீக், அதுകൊണ്ട് எஸ்டிபி கட்சி, மாமக, அது உங்களை போன்ற அரசியல் ஈடுபடக்கூடிய முஸ்லீம் கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்காங்க. இப்போ உங்களை போன்ற இஸ்லாமிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அந்த இயக்கங்கள் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குதோ, உதாரணமா திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா திமுக ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள், அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா அதிமுகவுக்கு ஆதரவு போடுவாங்க, காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தா காங்கிரஸுக்கு போடுவாங்க. அப்படி இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து முஸ்லீம் ஓட்டுகளை எப்படி நம்ம ஒன்றிணைக்க முடியும்? அதுதான் அதுக்காக தான் இந்த முழக்கம். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 1980 வந்து டாக்டர் ராமதாஸ் அவர் திண்டிவனத்தில் வன்னியர் ஓட்டு வன்னியருக்கு, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னார். வன்னியர் ஓட்டு வன்னியருக்குன்னு சொன்னது வந்து அந்த ஃபார்முலா வந்து ஜெயிச்ச மாதிரி தெரியல. இல்லை, வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றதுன்னா இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு 50% வன்னியர் சமுதாய மக்கள் வாக்களிக்கிறார்கள். பாமக என்றால் பாமக வாக்களிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். போன தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் 44,000 ஓட்டு வந்து பாமக பெற்றது. இப்போ அதிமுக ஆதரவு அளிக்கும் போது அந்த அதே 44,000 ஓட்டு எண்ணிக்கையில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆக வன்னியர் ஓட்டே வன்னியர் என்று சொன்ன டாக்டர் ராமதாசுடைய அந்த தாராள மந்திரம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஜெயிச்சிருக்கு. அதாவது அதே போல திருமாவளவன் தலித் மக்கள் எல்லாம் இன்னைக்கு திருமாவளுடைய பேச்சை கேட்டு வாக்களிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான், முஸ்லீம் தலைவர்களின் பின்னால் முஸ்லீம்கள் இல்லை என்று அனைத்து திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரிந்ததால் தான் முஸ்லீம் கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை, உரிய இடஒதுக்கீட்டை வழங்கி இந்த தாராள மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டனாலதான் விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வந்து தனி சின்னத்துல போட்டியிட போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. அதாவது தனி சின்னத்துல போட்டியிடும் போது அவருடைய சிந்தனைகள், அவருடைய உரிமை குரல் அங்கே முறையாக எழுப்பப்படும். இதை திமுகவில் அதிமுக சின்னத்தில் போட்டியிடும் போது அவர்கள் அதிமுக கொறடாவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை. அதனாலதான் முஸ்லீம் தனி சின்னத்துல போட்டியிடாத பொழுது வந்து எந்த கட்சி சின்னத்துல நிக்கிறோமோ அந்த கட்சி பேச நம்ம கேட்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் சட்டம். அரசியல் சட்டம் என்னன்னா எந்த கட்சி நிற்கிறதோ அந்த கட்சியினுடைய சட்டமன்ற கொறடா, நாடாளுமன்ற கொறடா என்ன உத்தரவு போடுகிறாரோ, பிஜேபிக்கு ஓட்டு போடு, காங்கிரஸ் ஓட்டு போடு, வெளிநடப்பு செய்ய, எது சண்டை போடு என்று அவர் என்ன உத்தரவு போடுகிறாரோ அதற்கு அந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதான். எனவே இந்த அதாவது இப்போ நீங்கள் உதாரணம் சொல்லலாம், கேட்கலாம், நீங்கள் கூட கேட்கலாம், இல்லை கேட்பீங்க, அதை கேட்கலாம். என்னன்னா முஸ்லீம்கள் மட்டும் ஓட்டு போட்டால் எப்படி வெற்றி பெற முடியும், மற்ற சமுதாயத்து ஓட்டு கிடைக்க கூடாதா? அந்த பாயிண்ட் நான் வந்து பின்னாடி வைக்கிறேன், அந்த நீங்களே சொல்லிட்டீங்க. அதை அப்படி சொல்லலாம். நான் அதை கேட்குறேன். அதாவது ஒரு தொகுதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எம்எல்ஏ தொகுதி அல்லது எம்பி தொகுதி இருக்குன்னு சொன்னா அங்கே ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ நம்ம நிற்க வைக்க போகும்போது வெறும் முஸ்லீம்கள் மட்டும் ஓட்டு போட்டால் அந்த முஸ்லீம்கள் எப்படி செய்யும், மற்ற ஜாதியுடைய அல்லது மற்ற மக்களுடைய மற்ற மதத்தினுடைய ஓட்டுகள் நமக்கு தேவைப்படுதுல, அது எப்படி நம்ம வந்து கவர் பண்ண முடியும்? அதுதான் சொல்றேன். அதாவது எங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போட்டியிடுகின்ற போது அந்த முஸ்லீம்களை, முஸ்லீம்கள் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வை ஒன்றுபடுத்துகின்ற போது அங்கே முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி பெறுவார். விக்கிரவாண்டி தொகுதியில் முஸ்லீம்களுடைய வாக்கு 1900 ஓட்டு தான். 1900 ஓட்டு தான், வெறும் 1900 ஓட்டு. அங்கே 2 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் பேர் வன்னியர் இருக்காங்க. அந்த இடத்துல எந்த கட்சி முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தம் சொல்லுங்க? அந்த இடத்துல முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தி அந்த மக்கள் முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் இந்திய ஜனநாயகம், ஜாதி சமயமற்ற சமத்துவம் உள்ள ஒரு வந்து இந்த உங்களுடைய தாரக மந்திரம் வந்து முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு தமிழகத்துல வந்து ஒரு மாபெரும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாரக மந்திரமா வந்து அது முன்வைக்கப்படாதா? இல்ல எப்படின்னா நான் வந்து முஸ்லீம், நான் வந்து அல்லாஹ் கும்பிடுறேன், சரி, அல்லாஹ் வணங்குறேன். என்னுடைய நான் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து முன்சாமி, அவர் முருகனை வணங்குறார். அப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அவர் வராரு, அவர் வீட்டில் ஒரு விசேஷம் நாம போறோம். இது எப்படி சாத்தியமாகுதோ அதே போலத்தான்
முஸ்லீம் வாக்காளர்கள் முஸ்லீம் வேட்பாளர்கள் வாக்களிக்கும் போது அந்த ஒற்றுமைக்கு எந்த பாதகம் ஏற்படாது. நம்மளா பயப்படுறோம். அதாவது அதுதான் இஸ்லாமிய மக்களிடம் அதற்கு ஏதும் வந்து மாற்று ஐடியாக்கள் வச்சிருக்கீங்களா? இப்போ உதாரணமா நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய அந்த தாரக மந்திரத்தை எடுத்து முஸ்லீம் ஓட்டே முஸ்லீம் ஒழிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேட்பாளர் நிற்பாட்டுகின்ற பொழுது அந்த தொகுதியில வந்து மாற்று மதத்தினர் மாற்று கொள்கை உடையவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவங்கள்ட்ட போய் அந்த தாரக மந்திரத்தை நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிறத அப்படி ஒரு ஃபார்முலா எதுவும் நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல, அதாவது இதான் சப்ஜெக்ட். எப்படின்னா நீங்கள் நானும் சகோதரர், பக்கத்து விட பக்கத்து விடு எப்படி ஒரு பார்த்தா வணக்கம் வச்சுக்கிறோம். இல்ல உங்களுக்கு இந்த தாரக மந்திரத்தை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் ஓட்டே முஸ்லீம் இருக்குன்னு சொல்ல போகும்போது இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்போ சாதாரண ஒரு பாமரன் மனிதன் பார்க்கின்ற பொழுது ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கின்ற பொழுது இவன் வந்து என்ன செய்யறான், வந்து நம்மளை பிரிக்க பார்க்கறான். சாதாரண ஒரு முஸ்லீமே நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழலா இருக்கு இந்த வார்த்தை. அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டுல இந்துக்கள் அதிகம், எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க. நீ ஏன் முஸ்லீமா இருக்கீங்க, நீங்க முஸ்லீம் இந்துக்கள் ஆகி வேண்டியதுன முருகனை கூட வேண்டியதுன இருக்கீங்க பாய். நான் என்ன சொல்றேன், அதேதான் சார். அரசியல் உரிமைகளை பெறுவது இந்திய அரசாங்கம் வந்து சாசனத்துல அதுவே வந்து சொல்லியிருக்கு, அவங்க விருப்பப்பட்ட கடவுளா. அதைதான் நான் சொல்றேன். அதாவது நாம் வந்து அரசியல் உரிமை பெறணும்னா நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் முஸ்லீம்களுடைய குறைகளை அங்கே எடுத்து வைப்பதற்கு முஸ்லீம் உணர்வுள்ள இஸ்லாமிய உணர்வுள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்ப திமுக தேர்ந்தெடுக்கலாம், திமுக நான் சொன்ன மாதிரி திமுக கருணாநிதி மு.க. ஸ்டாலின் தலைவராக இருக்காருன்னா அவருடைய இலக்கை தான் இங்க செயல்படுத்த முடியும். அவர் வந்து முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்க முடியாது. கோரிக்கை என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, காலமான கடைசியில ஏதோ பூப்போட போடுற மாதிரி இருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கோரிக்கையை வைத்திருந்தாலும் கூட ஏதோ டாக்டர் ராமதாஸ் ஐயா எப்படி செஞ்சாங்க, வன்னியர் ஓட்டே வன்னியருக்குன்னு சொல்லி ஜெயிச்சாங்களோ அந்த நேரத்தில் கூட இவங்க என்ன செஞ்சிடலாம், அந்த தாரக மந்திரத்தை வைத்தாலும் கூட ஒரு சில இடங்களில் விட்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ கடைசி காலகட்டத்தில் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் இயக்கங்கள் வந்து துண்டு துண்டா கிடக்குது. தனித்தனி 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் நமக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 40 முஸ்லீம் அரசியல் கட்சியை இணைச்சு முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி அதை எப்படி நம்ம வந்து கட்டமைக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி வந்து மாற்று மத மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட எல்லாம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் நம்ம ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஒரு பிளவு கொண்ட ஒரு வேலை இல்லை, இது வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்களை நீங்க எப்படி ஒற்றுமைக்க முடியும்? இவங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன, ஒருத்தர் தேர்தலில் போட்டிடுறாருன்னா இப்போ 4 அணி நிற்கிறா, 4 அணியில் 3 அணி வேட்பாளர்கள் எதிரணி தான். அந்த ஆதரவு வாக்காளர்களோ மக்களோ இந்த வேட்பாளருக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல முஸ்லீம்களை ஒருங்கிணைப்போம். முஸ்லீம் கட்சிகள் இன்னைக்கு ஒருங்கிணைக்க, அதாவது வந்து நான் வந்து இது சம்பந்தமா வந்து எத்தனை சந்திப்பு தேசிய லீக்குடைய தலைவர் தடாராயை சந்திச்சு பேசினேன். இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களையும் சந்திச்சு பேசினேன். தடாரையும் ஆதரவா இருக்காரு. காதர் மொய்தீன் அவர்கள் நம்ம சொன்ன இதுக்கு எப்படி வரவேற்பு கேட்டாரு. இது விவரங்கள் சொல்லும் போது சரி பார்ப்போம், யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எஸ்டிபிஐ தலைவர் முபாரக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சந்திக்கணும் சம்பந்தமான போது, அண்ணா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் சென்னை வந்து அவங்க கூப்பிடுறேன் சந்திக்கலாம்னு சொன்னார். அதையடுத்து தமுமுக தலைவர் ஜவாஹர்லால் அவரிடம் மனித மக்களுக்கு ஜவாஹர்லால் அவரிடம் தொலைபேசி பேசும்போது நான் வந்து யாரையும் சந்திக்க விரும்பல, கொரோனா காலம் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அடுத்தது திருப்பூர் அல்தாப் ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பர் முஸ்லீம் அமைப்பு வச்சுக்கூடிய திருப்பூர் அல்தாப்போட பேசினேன். நான் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் இருப்பேன், 2ஆம் தேதி சென்னைக்கு வந்துடுவேன்னு சொன்னார். நான் 2ஆம் தேதி திருப்பூர்ல கூட்டம் இருக்கு, 1ஆம் தேதி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது முஸ்லீம் தலைவர்கள் மத்தியில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுக்குள் இருந்தாலும் யார் தலைமையில் செயல்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தடுக்குது, ஒரு ஈகோ தடுக்குது. ரெண்டாவது நாம தனித்து நின்னா 2 சீட் வாங்கிக்கலாம், 3 சீட் வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த ஒரு சிந்தனை தான், இந்த ஒரு எண்ணங்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை மற்ற திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தருவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஒன்றுபடவில்லை. ஒன்றுபட்டாலும் நம்ம வந்து அவங்க சொன்னா ஓட்டு வரும். நீங்க சொல்றீங்க வந்து முஸ்லீம் தலைவர்களுடைய ஈகோ தடுக்குதுன்னு சொல்லிட்டு, முஸ்லீம் தலைவர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க. நமக்கு நல்லா தெரியும், முஸ்லீம் தலைவர்கள் வந்து முஸ்லீம் மக்களை வழிநடத்தக்கூடியவங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனா இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஈகோவை தவிர்த்து கொடுக்குன்னு சொல்லுது. அப்ப அந்த முஸ்லீம் தலைவர்கள் ஈகோ இருக்குன்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மை. அதாவது எப்படின்னா, அரசியல் என்றாலே அதிகாரம். அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில செயல்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் ஒன்றுபடாததின் காரணமா இருக்கிறது வந்து
உள்ளங்கள்ல எண்ணம் இருந்தாலும் கூட அவங்க ஈகோ தான் தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. உண்மை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதுதான், அதாவது நாம் வந்து போயிட்டா, அதாவது உதாரணம் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ தமுக எஸ்டிபி எல்லாம் சேர்ந்து உட்காடுறாங்க. உட்காரும்போது நாம் வந்து இப்போ ஒரு 50 இடத்துல நிற்கணும், இல்லை ஒரு 25 இடத்துல சீட்டு கேட்கலாம், அதிமுகட்டையோ இல்லை அதிமுக கேட்கலாம் போது தமுக வந்து ஒத்துக்குதுன்னா எஸ்டிபிஐ உடனே எஸ்டிபிஐட்ட வந்து ஸ்டாலின் தொடர்பு கொள்வார். வந்து நீங்கள் நம்ம ஒரு 10 சீட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி. அதே போல் எஸ்டிபிஐ வந்து நினைக்கிறீங்கன்னா தமுக தலைவர் தொடர்பு கொள்வார். அதே போல் முஸ்லீம் லீக் நினைக்கிறீங்கன்னா முஸ்லீம் லீக்ட நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 10 சீட்டு கொடுத்தா 12 சீட்டு கொடுத்துறேன். அப்போ என்ன அதில் நிலைப்பாடுன்னா, இப்படி சொல்வதை நம்பி அவர்கள் போகின்ற போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திமுக அண்ணா திமுகவோ முஸ்லீம் கட்சியாண்டு இருக்குது. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் வந்து செங்கம் ஜப்பார் ஒருத்தர் வச்சிருந்தார். செங்கம் ஜப்பார் முஸ்லீம் லீக்ல இருந்தார். அவருக்கு இந்த பதவி போட்டியில் முஸ்லீம் லீக் வெளியே வந்தார். முற்போக்கு முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு பாலோட சேர்மனாக கூட கொடுத்தாரு. எம்ஜிஆர் என்ன சொன்னார், அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க, அதாவது நமக்கு ஒரு தொப்பி இருந்தால் போதும், வலிமையான இயக்கம் தேவையில்லை, நம்மள்டே ஒரு தொப்பி இருக்குது. அதிமுக கூட அவங்கள ஒரு தொப்பி இருக்கு நினைச்சுன்னு சொல்லி வச்சிருக்கலாம்ல. அதிமுக வச்சிருக்கோம், நாங்கள் தான் ஆதரவு கொடுக்குறோம். அதிமுக எங்களை கூப்பிட்டதில்லை. ஏனென்றால் அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் முஸ்லீம் உரிமை பாதுகாப்புகளும் அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கிறது. கோரிக்கையில ஏதாச்சும் ஒன்று வந்து அதிமுக அரசு நிறைவேற்றி கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு முஸ்லீம்களுக்கு வந்து அந்த உலமாக்களுக்கு அதிக பணம் கொடுக்கணும்னு சொன்னோம். அது 1000 1500 ஆக்கியிருக்காங்க. என்னுடைய கோரிக்கை தான். அதாவது அதே போல வந்து உலமாக்களுக்கு இலவச சைக்கிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புரட்சித்தலைவி அம்மாவோட கோரிக்கை வச்சோம். 11,450 உலமாக்களுக்கு இலவச சைக்கிள் அந்த அம்மா கொடுத்தாங்க. இது என்னுடைய கோரிக்கை தான். அதே போல இப்போ இந்த கொரோனா காலத்தில் 2 வீலர் மோட்டார் பைக்கை பிடிச்சு அங்கேயும் போட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பைக்கில் பிடிக்கும் போது நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டை காரணம் காட்டி அந்த 1 லட்சம் பைக்கை திருப்பி கொடுக்கணும், வந்து அதற்கான அந்த அபராத தொகை விதிக்காமல் சொல்லி நான் அறிக்கை விட்டுருந்தேன். அதை வந்து முதலமைச்சர் காமிச்சேன், பிஏ காமிச்சேன், முதலமைச்சர் பிஏ. அது வந்து அது உடனே ஒரு வாரத்தில் அவர் அக்செப்ட் பண்ணார், ஆர்டர் போட்டார். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள். என்ன நிலைப்பாடுன்னா, இந்த முஸ்லீம் மக்களை பிஜேபியை காட்டியே ஏமாற்றுகிறார்கள். ஒன்று, டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக ஆதரவு வச்சா வண்டியை ஓட்டு போடுவாங்க, அண்ணா திமுக ஆதரவு வச்சா வண்டியை ஓட்டு போடுவாங்க, பிஜேபி ஆதரவு வச்சா வண்டியை ஓட்டு போடுவாங்க. அதே போல திருமாவளவன் இல்லை. அதுதான் சொல்ற, முஸ்லீம் கட்சிகளின் பின்னால் முஸ்லீம்கள் இல்லை என்ற உண்மை திமுகவுக்கும் தெரிந்திருக்கிறது, அண்ணா திமுகவுக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் முஸ்லீம் கட்சி தலைவர்களுக்கு, முஸ்லீம் கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுகவில் மரியாதை இல்லை. இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு போராடி கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த முழக்கத்தை நீங்க முன்னெடுத்திருந்தாலும் கூட இந்த முழக்கம் எந்த அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பயனளிக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கடந்த 2 வருடத்திற்கு முன்னால 3 வருடத்திற்கு முன்னால இந்த முழக்கத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்தி அதை நம்மளுடைய அந்த தாரக மந்திரத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கீங்க. 4 மாதமா ஏற்படுத்தி வரோம். அதை இன்னும் மீடியாக்களை சொல்ல, அதாவது பேஸ்புக் வாழையா சொல்றோம். அதே பரவாயில்ல பரவி இருக்கு. மக்கள் மத்தியில இன்னைக்கு பேஸ்புக் ஒரு இன்றியமையாத சாதனமா இருக்கு. அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. என்ன என்று சொன்னால், என்னிடம் பணம் இல்லை, முஸ்லீம் உரிமை பாதுகாப்புக்கும் நிதி இல்லை. அந்த நிதி குறைந்தது 40 தொகுதிகளுக்கு போட்டியிடுவதற்கு வேட்பாளருக்கு நிதி வந்தால் அந்த 40 தொகுதிகளில் குறைந்தது நாங்கள் வெற்றி பெறுகிறோம் இல்லையோ 10 முதல் 15,000 வாக்குகளை முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு வேட்பாளர்கள் பெறுவார்கள். அப்படி பெறுகின்ற போது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தோல்வி அடைவார், தோல்வி அடையக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவார். அப்போது முஸ்லீம்களுடைய வாக்குகளின் சக்தி மற்ற கட்சிகளுக்கு புரிய வரும். நீங்க எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் இது வந்து இதுக்கு வந்து ஆதரவு அளிக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து தனியா பிரிஞ்சு இயக்கங்கள் அரசியல்களா தனியா பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிலைப்பாட்டை எப்படி வந்து நம்ம கொண்டு இல்ல, அதாவது என்னுடைய கணக்கு என்னன்னா, இருள் சூழ்ந்திருக்கிறது, இரவிலே இருள் சூழ்ந்திருக்கிறது, சங்கு ஊதுகிறது 5 மணிக்கு, ஊதுகிற சங்கை ஊதுவோம், விடியும் போது விடியட்டும் என்பதை போல முஸ்லீம்களுடைய நலனுக்காக, முஸ்லீம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, முஸ்லீம் மக்களுடைய அதிகாரத்தை அதிகரிப்பதற்காக, முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக, முஸ்லீம்கள் ஓட்டு முஸ்லீம்களுக்கே என்ற நோக்கத்தை, முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். இது என்ன எதற்காக என்று சொன்னால், முஸ்லீம்களை ஒருங்கிணைப்பதற்காக. இதுவரை திமுக அதிமுக பல்வேறு முஸ்லீம் கட்சிகள் இருந்தாலும் கூட உன்னுடைய அந்த சக்தியை வாக்கு வங்கி பலத்தால் ஒற்றுமைப்படுத்தி காட்டணும். உதாரணத்திற்கு விஜயகாந்த் வந்து 10% ஓட்டு வாங்கினார்.
அதனால தான் ஒரு 27 சீட் எம்பி சீட் ஜெயிச்சார். 60 சீட்டு 50 சீட்டு நின்று 27 சீட் ஜெயிச்சார். அதே போல் தான் டாக்டர் ராமதாஸ், அதே போல் வந்து திருமாவளவன். இந்த எண்ணத்தை, இந்த உணர்வை இஸ்லாமிய மக்களை ஒன்றுபடுத்தி அந்த உணர்ச்சியை ஊட்டி உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தான் முஸ்லீம்கள் ஓட்டு முஸ்லீம்களுக்கே தவிர வேற எந்த சமுதாயத்தையும் எதிர்த்து அல்ல என்பதை இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த தாரக மந்திரம் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்குங்கிற அந்த தாரக மந்திரத்துடைய இந்த 4 மாதங்களாக இந்த மந்திரத்தை நீங்க முழங்கிட்டு இருக்கீங்க. இதனுடைய ஆதரவும் இதனுடைய எதிர்ப்பும் எந்த மாதிரி இருக்கு? ஆதரவு கிட்டத்தட்ட 60% மேல இருக்கு. நம்ம இஸ்லாமிய இளைஞர்களிடம் நிறைய வரவேற்பு இருக்கு. ஆனா எப்படி கொண்டு செல்வீங்க? இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசுறோம், அது எல்லாரும் சொல்றாங்க. தொலைபேசியில பல்வேறு வெளிநாடுகளில் வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் இளைஞர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மிகவும் அருமையான கருத்து, எந்த முஸ்லீம் தலைவருக்கும் இல்லாத ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருங்கள், அதுக்காக செயல்படுங்கள், அதுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறார்கள். அது வெற்றி பெறும் இறைவன் நாடினால். இறைவன் நாடினால் வெற்றி பெறும் சொல்லி நம்பிக்கையா இருக்கீங்க? நம்பிக்கையா. சரி, இதனுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கு? இந்த முஸ்லீம் ஓட்டே முஸ்லீம்களுக்கே அப்படிங்கிற எதிர்ப்பு மக்கள் எப்படி பதிவு செய்யறாங்க? இல்ல, எதிர்ப்பு வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. முஸ்லீம் தமுக போன்ற முஸ்லீம் லீக் போன்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் எதிர்த்தால் இதை நீங்க எப்படி ஒன்றிணைக்க முடியும்? இல்ல, அதுதான். அதாவது இவர்களை தவிர்த்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதாவது இவர்கள் மட்டுமே முஸ்லீம் அமைப்புகள் இல்ல, முஸ்லீம்கள் இவர்கள் மட்டுமே இல்ல. அதாவது இவர்களை தவிர்த்து மற்ற கட்சிகளிலும் மற்ற திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகளிலும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிற முஸ்லீம்களே இந்த தாரக மந்திரத்தை வரவேற்கிறார். அது தமுக எதிர்ப்பது, முஸ்லீம் லீக்கான எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புனா அவங்களுடைய ஓட்டை வந்து பறிமுதல் செய்யற மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஓட்டு பேங்கை குறைக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் உள்ளுக்குள்ள வந்து அதை வரவேற்கிறாங்க. அந்த நிலையை, அந்த மனநிலை அவங்களுடைய இருக்கு. அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கு. இவர் வந்து என்னடா போட்டா நம்மளுடைய வெற்றியை குறைச்சிட்டு வரோம், நம்மளுடைய வெற்றியை பாதிக்குமோ என்ற சிந்தனை அவங்க இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இல்லை, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியை வந்து 25 ஆண்டுகளும் நடத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம முகநூலை நாம வந்து பார்க்கின்ற பொழுது உங்களை வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஒரு கேலி சித்திரமா வந்து பயன்படுத்துறாங்க. முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகத்துடைய பொதுச் செயலாளர் இடிமுரசு இஸ்மாயில் சார் அவங்க வந்து ஒரு கேலி சித்திரமா பயன்படுத்துறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அது உங்களுடைய மனசு ஏத்துக்கிறதா? அதாவது எதையும் தாங்கும் இதயம் என்று இப்ப அண்ணாவர் சொன்னார். அந்த அடிப்படையில் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை எற்றி வைத்த போது அவர்கள் மீது பல்வேறு ஏளனங்கள், பல்வேறு தாக்குதல்கள் நடைபெற்றன. அதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வரும்போது காலையில் வயசான கிழவி மேலே இருந்து மாடியிலிருந்து குப்பை கொட்டுவாங்க. தொடர்ந்து கொட்டுவாங்க, இவங்க தொடச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் குப்பை விழலை. அவங்க அருகில் இருந்த அந்த மக்களிடம் கேட்குறாங்க, என்ன அந்தம்மா உடம்பு சரியில்லை, உடனே போய் நீ நல்லா இருக்கணுமா, உனக்கு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லும் போது அந்த அம்மா வெட்கி தலை குனிந்து நபிகளார் கையை பிடித்து இஸ்லாத்தை இணைந்து விட்டார். அதே போல இடிமுரசு இஸ்மாயிலை பொறுத்த வரையில் என்னை என்ன கேவலம் செய்தாலும், ஏகலையும் செய்தாலும், கிண்டல் செய்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னை பற்றி அவர்கள் புரிந்து கொள்கின்ற போது இவரை போன்ற ஒரு மனிதர் இல்லை என்று அவர்களெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து என்னும் தொலைபேசியில் பேசுகிறார்கள், தொடர்ந்து மனமாற்றம் அடைகிறார்கள். எனவே திண்டுக்கல்ல ரசிகர்கள் பட்டாளம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் என்னை திண்டுக்கல்ல நான் வைய வைரக்கல்லாக நான் இருக்கிறேன் என்பதை இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ இதன் மூலமா இந்த முகநூல்ல வந்து உங்களை வந்து கேலி சித்திரம் செய்வதன் மூலமாக, கேலி செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் எதுவும் கிடைச்சிருக்காங்களா? உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க, வளர்ச்சி நடைபெற்றிருக்குது, விளம்பரம் ஆயிருக்கு. உலகம் முழுவதும் இன்றைக்கு சாதாரணமாக நானே ஒரு நல்ல பதிவு போட்டால் கூட யாரும் சரியா ரிசீவ் பண்ண மாட்டாங்க. என்னை பற்றி கிண்டல் பண்ணி போடும்போது அது நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அதாவது என்னை பற்றி ஒரு பொழுதுபோக்கா, ஒரு டைம் பாஸ், ஒரு காமெடி, ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகின்ற போது அந்த மகிழ்ச்சிக்கு நான் காரணமாக இருக்கின்ற போது நான் மன நிறைவு அடைகிறேன். நான் அதை வரவேற்கிறேன். ஆனாலும் அவர்கள் வந்து அதே நிலையில இல்லை. என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச பின்னாடி அவங்க வந்து அதை மாற்றிக்கிறாங்க. பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகளுக்காக, முஸ்லீம்களுக்காக, முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரையில் மீண்டும் அதிமுக ஆட்சி வரக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற போது முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு அதிமுக ஆதரவளிப்பதா, தனித்து போட்டியிடுவதா, இல்லை முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தி போட்டியிடுவதா என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் உரிமை தேர்தல் அறிவித்தவுடன் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு பொதுக்குழு கூடி
முடிவெடுத்து நாட்டு மக்களுக்கு அறிவித்து செயலாற்றும், பணியாற்றும், பாடுபடும், தொண்டாற்றும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரங்களில் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அந்த முன்னெடுப்பு கொள்கை, அதாவது முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கே, அந்த கொள்கை வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.